தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மதியத்திலேருந்து ஒரு நியூஸ் காலையிலேருந்து போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வியாசர்பாடியில் ஒரு தீ விபத்து நடந்திருக்கு. அந்த தீ விபத்தில் நிர்கதியாக நிற்கும் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகிகள் அவர்களுக்கு உணவுகளை வழங்கியிருக்காங்க. அவங்க வழங்கும்போது காவல்துறை கேவலமான அராஜக போக்கை பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய ஆடைகளுக்கு இழுத்து அவதூறாக பேசி அவர்களை காலால் எட்டி உதைத்து அவங்கள அந்த இடத்துலேருந்து அகற்ற பார்த்துருக்காங்க. இதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ கூடுதலாக யார் இந்த வேலையை எந்த காவல்துறை அதிகாரி செய்தாங்களோ அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். அதே மாதிரி இதற்கான உரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்கலைன்னா எங்கள் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நடக்கும். இது என்னங்க ஒரு கொடுமையாக இருக்குது? இது என்ன கொடுங்கோல் ஆட்சியா இல்லை சர்வாதிகார ஆட்சியா? ஒரு காவல்துறை தமிழ்நாட்டுடைய காவல்துறை யார்கிட்ட இருக்குது? ஒரு முதலமைச்சர்கிட்ட இருக்குது. முதலமைச்சர் இந்த மாதிரி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த கட்சி திமுகன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறையே முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவருடைய அமைச்சர் இதில் தான் இருக்குது. ஆனால் முதலமைச்சரால் இதை பெண்களை பாதுகாக்க முடியுதா? இல்லை இவர்கள் சொல்லி தான் காவல்துறை செய்கிறாங்களா? தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எங்கள் தலைவர் எது செஞ்சாலும் தடுத்து நிறுத்துறதுக்குன்னே இந்த அரசு செயல்பட்டுருக்கா? இது என்ன எப்படியாப்பட்ட ஆட்சி? சர்வாதிகார ஆட்சியா இல்லை கட்டுப்பாடற்ற ஆட்சியா? இல்லை ஒன்றுமே புரியல. நீங்கள் எல்லாமே முறையாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்திருந்தால் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தான் மன்னர் ஆட்சி பரம்பரையாச்சே, அதனால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. இதே பெண்கள் தான் இதே பெண்கள் தான் 2026 இந்த பாசிச திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவை கட்ட போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த போலீஸ் அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு மேலே ஏதான ஒரு இடத்துல இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகிகளுக்கு நடந்துச்சானா தமிழ்நாடு தோறும் வீடு தோறும் வீதி தோறும் இல்லை, தமிழ்நாடு எல்லா வீடு தோறும் வீதி தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் வலுக்கும். அதற்கு நீங்கள் தயாராக இருந்துக்காங்க. இதை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.